Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. தோஸ்த் வடா தோஸ்த்னு இருந்த ட்ரம்ப், எலோன் மாஸ்க் எலியும் பூனையுமா மாறி இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து மோதல் அப்படிங்கிறது உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்காரு. ட்ரம்போட ரகசியங்களை தெரிஞ்சவரா இருக்காரு எலோன் மாஸ்க். அவரோட ட்ரம்ப் மோதுறது அப்படிங்கிறது அமெரிக்க அரசியல் மற்றும் ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த தான் போகுது. அந்த பாதிப்புல ஒன்றாக தான் எலோன் மாஸ்க் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டீகமிஷன் செய்ய போறாங்களாம். இது நாசாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ட்ரம்ப் எலோன் மாஸ்க் சண்டை எங்கு தொடங்குச்சு, இதற்கு என்ன காரணம், இதனால எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். ஆறு மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற போது ஒரு நீண்ட உரையை வந்து நிகழ்த்தியிருப்பார். எலோன் மாஸ்க் அப்போது புகழ்ந்து தள்ளியிருப்பார். எலோன் மாஸ்க் ஒரு சூப்பர் ஜீனியஸ், அவர் ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு டன் கணக்கில் ஐஸ் கட்டி இறக்கியிருப்பார். காரணம், ட்ரம்ப்பை மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு கொண்டு வர்றதுக்காக $100 மில்லியன் செலவு செய்தவர் எலோன் மாஸ்க். அதனால இவங்க ரெண்டு பேருமே கூட்டாளியாக இருக்கிறது மட்டும் கிடையாது, குடும்பத்தில் ஒருத்தங்க மாதிரியே மாறினாங்க. ட்ரம்ப், எலோன் மாஸ்க் இடையேயான நெருக்கமான அந்த புதிய திடீர் நட்பு உறவு எல்லாமே ஒரு குறுகிய காலம்தான் நீடிச்சது. ஜூன் முதல் வாரத்தில் அதே நட்பு ஒரு பெரிய கசப்பா துரோகமாக வடிச்சது. உலகின் மிகப்பெரிய பணக்காரரோட ஈகோ, உலகின் சக்தி வாய்ந்த தலைவரோட பிடிவாதம், இந்த ரெண்டும் மோதிச்சு. எலோன் மாஸ்க் ஈகோ பிடிச்சவர், ட்ரம்ப் கோபக்காரர். இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுதான் தக் லைஃப் கமல் சிம்பு அவங்களுடைய சண்டை மாதிரி தான். அப்படித்தான் இதுவும் ஒரு பரஸ்பர லட்சியத்தில் உருவான அவங்களோட கூட்டணி அவங்களோட சுயநலத்தாலேயே வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ட்ரம்ப், எலோன் மாஸ்க் இந்த பிரம்மாண்ட கூட்டணிக்கான விதை அப்படிங்கிறது 2024 அமெரிக்க தேர்தலில் தான் விதைக்கப்பட்டதே. எலோன் மாஸ்க் ஒரு அமெரிக்க குடிமகனாக இல்லாத காரணத்தினால ஜனாதிபதி பதவிக்கு அவரால் போட்டியிட முடியல. அதனால் ட்ரம்ப்பை மறுபடியும் அதிகாரத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு கிங் மேக்கராக ஆகக்கூடிய முயற்சியில் இறங்கினார். 2024 அக்டோபர் 27 அன்னைக்கு நியூயார்க்கில் இருக்கிற மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் ட்ரம்ப்போட பேரணியில் வந்து எலோன் மாஸ்க் கலந்துக்கிட்டார். அப்படிதான் இவங்களுடைய அரசியல் நட்பு அப்படிங்கிறது தொடங்கி வளர ஆரம்பிச்சது. அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எலோன் மாஸ்க் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து அள்ளி கொடுத்தாரு. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதுமே அதற்கு கைமாறா எலோன் மாஸ்க்கு ஒரு முக்கியமான பொறுப்பையே வந்து வழங்கினார் ட்ரம்ப். அமெரிக்காவோட செயல்திறன் துறை, அதாவது டோஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, அதனோட தலைவராக எலோன் மாஸ்கை வந்து நியமிச்சாரு ட்ரம்ப். இந்த செயல்திறன் துறையோட முக்கிய பணி அப்படிங்கிறது அமெரிக்காவோட பொருளாதாரம், நிதி மேலாண்மை இதையெல்லாம் வந்து மேற்கொள்வது. அமெரிக்கா எங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் நிதியை வந்து செலவு பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடித்து அதுக்கான நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து பரிந்துரை பண்ணுறது, இதுதான் அந்த துறையுடைய வேலையே. அதனுடைய தலைவர் பொறுப்பில் எலோன் மாஸ்க் வந்து இருந்தார். இப்போது அவர் அதிலிருந்து விலகிட்டார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இதில் கவனம் செலுத்துறதுனால என்னுடைய தொழில்களில் என்னால் கவனம் செலுத்த முடியல, அதனால் நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் அவருடைய நிறுவன பங்குகளுடைய மதிப்பு எல்லாமே சரிஞ்சிருக்கு. அவர் பதவியிலிருந்து விலகிறன்னு சொன்னதுமே ட்ரம்ப் வந்து என்னன்னா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டாரு. இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு எப்படி வந்ததுன்னா, சமீபத்தில் பென்டகன் அமைப்போட சில போர் ரகசியங்கள் வந்து கசிந்தது அப்படின்னு புகார்கள் எல்லாம் எழுந்தது. இந்த விவகாரம் பொய் அப்படின்னுட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து மறுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அது உண்மைதான் அப்படிங்கிறது தற்போது தெரிய வந்திருக்கு. அது எப்படின்னா, சீனாவோட அமெரிக்கா வந்து போர் செய்யறதா இருந்தா என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னுட்டு டோஜ் தலைவராக எலோன் மாஸ்க் இருந்தபோது அவர்கிட்ட பென்டகன் வட்டாரங்கள் வந்து விளக்கம் கொடுத்திருந்திருக்காங்க. பென்டகன்ல கடந்த மாதம் எலோன் மாஸ்க் வந்து ஒரு ஆலோசனையை வந்து மேற்கொண்டிருந்திருக்காரு. அதுல அமெரிக்காவோட பல துறைகள், போர் திட்டங்கள், ஆயுதங்கள் உற்பத்தி, இது பற்றியெல்லாம் வந்து ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சீனாவோட போர் நடத்துறது பற்றியும் கூட ஆலோசனை செய்யப்பட்டதாகவும்,
அது போக சீனாவை தாக்குனா அவங்க நம்ம வந்து எப்படி தாக்குவாங்க, நாம எப்படி தாக்குவோம் அப்படிங்கறது பற்றின ஆவணங்கள் எல்லாம் கூட எலோன் மாஸ்க் கிட்ட வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா நியூஸ் வந்து வெளியாச்சு. ஆனா இதை வந்து ட்ரம்ப் முற்றிலுமாவே மறுத்துட்டாரு. அதே நேரத்துல பென்டகன் வந்து இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஆமா, எலோன் மாஸ்கோட ஒரு ஆலோசனை நடந்தது, அதுல நாங்க வந்து நிறைய விஷயங்களை விவாதித்தோம். குறிப்பா சீனாவுடனான போர் பற்றியெல்லாம் நாங்க வந்து பேசணும், சில ஆவணங்களையும் வந்து எலோன் மாஸ்க் கிட்ட கொடுத்தோம் அப்படிங்கறத ஒப்புக்கொண்டாங்க. இதை கேட்டு ட்ரம்ப் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. இனிமேல் எலோன் மாஸ்க் கிட்ட இந்த மாதிரியான விஷயத்த வந்து நீங்க விவாதிக்கவே கூடாது, அவருக்கு அங்க என்ன வேலை, நீங்க எதுக்கு அவங்க கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்டகன் அதிகாரிகளை லெஃப்ட் ரைட் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். ஆக எலோன் மாஸ்க் இதை கேள்விப்பட்டதுமே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் அரசியலுக்காக நான் வந்து நிதி கொடுக்கறத நிறுத்த போறேன், குறைக்க போறேன், அடியோடு ஸ்டாப் பண்றதா என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் நான் நிறைய கொடுத்துட்டேன், இனிமேல் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அதுபோக ஜூன் 3 அன்னைக்கு ட்ரம்போட வரி குறைப்பு மசோதாவை எலோன் மாஸ்க் பகிரங்கமா விமர்சனம் பண்ணாரு. இது வந்து நாட்டோட கடனை இன்னுமே அதிகரிக்கும், தயவு செய்து இந்த பில்லை வந்து கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அவர் போட்ட அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள பிளவை வந்து ஏற்படுத்துச்சு. இது பத்தி ட்ரம்ப் எந்த ஒரு விஷயத்தையும் பேசவே இல்லை. ஆனா ஜூன் 5 அன்னைக்கு ஓவல் ஆஃபீஸ்ல ப்ரெஸ் மீட் நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட்ல எலோன் மாஸ்க் மீது ட்ரம்ப் ரொம்பவே கோபப்பட்டாரு. எலோன் மாஸ்க் ஏன் இப்படி பண்றாருன்னா, அந்த மசோதாவில் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான வரி விலக்குகளை வந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் எலோன் மாஸ்க் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் வைக்கிறாரு. ட்ரம்ப் பேசிட்டு இருக்கும் போதே எலோன் மாஸ்க் கோபத்தோட என்ன பண்றாருன்னா, தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட் போடுறாரு. நான் இல்லாம ட்ரம்ப் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது, அவர் ஒரு நன்றி கெட்டவர் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாரு. இதுக்கு உடனே ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, அவருடைய ட்ரூத் சோஷியல் தளத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எலோன் மாஸ்கோட அந்த வணிக சாம்ராஜ்யத்தை குறிவைக்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியிடுறாரு. நம்மளோட பட்ஜெட்ல பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி அப்படின்னா எலோன் மாஸ்கோடைய திட்டங்களுக்கான அந்த அரசாங்க மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை வந்து ரத்து செய்யறது தான் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுறாரு. அதை வந்து பார்த்துட்டு எலோன் மாஸ்க் தைரியம் இருந்தா பண்ணி பாருங்க அப்படின்னுட்டு இவர் எக்ஸ் தளத்துல பதிவு போடுறாரு. ஆக இந்த மோதல் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தை அடையுது. ஒரே நாள்ல டெஸ்லா பங்குகள் $150 பில்லியன் மதிப்பு குறையுது. எலோன் மாஸ்கோட தனிப்பட்ட சொத்துக்கள் சுமார் $20 பில்லியன் குறைஞ்சது. இதற்கிடையில ட்விட்டர் தளத்துல எலோன் மாஸ்க் கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ட்ரம்ப் வந்து கண்டிப்பா பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், ஜேடி வான்ஸ் தான் வந்து அடுத்த அதிபராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு எலோன் மாஸ்க் வந்து ஆம் அப்படிங்கிற ஒரு பதிலை மட்டும் கொடுக்கிறாரு. அதுபோக ட்ரம்போட வர்த்தக கொள்கைகளை கடுமையா விமர்சனம் பண்ணி ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறாரு. ஆக 2 பேரும் சோசியல் மீடியால மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த நிலையில தான் நாசாவுக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பக்கூடிய ஒரே அமெரிக்க நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் விண்கலத்தை வந்து நிறுத்த போறதா மிரட்டி இருக்காரு எலோன் மாஸ்க். சமீபத்துல சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் பூமிக்கு திரும்பினது கூட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட விண்கலம் மூலம்தான். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கிற நாசா குழுவினர் கூட இந்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலமாக தான் அங்கே தங்கி வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டீகமிஷன் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. போயிங்கோட ஸ்டார்லைனர் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும்போது நாசாவுடைய ஆராய்ச்சி பணிகள் கண்டிப்பாக இதன் மூலமாக பாதிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. நாசாவால் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகிறதே சிரமமாக முடியும். கண்டிப்பாக அமெரிக்காவோட நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இடையேயான ஒப்பந்தம் வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நாசா இதனால் பாதிக்கப்படுவாங்க. ஆக மொத்தம் பிரச்சனை அடுத்த கட்டத்தை தாண்டி இருக்கு. அமெரிக்காவில் ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட எலோன் மாஸ்க் ஒரு வாக்கெடுப்பை வேற நடத்தியிருக்காரு. இதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மேலே ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வேற வச்சிருக்காரு எலோன் மாஸ்க். அது என்னன்னா, ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீனோட அந்த பலான லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல டொனால்ட் ட்ரம்ப்போட பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலோன் மாஸ்க் சொல்லியிருக்காரு. இந்த எட்வர்ட் எப்ஸ்டீன் அவர் யாருன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன். வெர்ஜின் தீவில் சில நிதி நிர்வாகம் தொடர்பான நிறுவனங்களை வந்து நடத்திக்கிட்டு இருந்தவர். அந்த நாட்டு நீதிமன்றத்தால பாலியல் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவர். வெர்ஜின் தீவில் தனக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தீவை வாங்கி அங்கே பெரிய மாளிகையை கட்டி அதில் பல பெண்கள் மற்றும் குழந்தைகளை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பல பிரபலங்கள், நடிகர்கள், அரசியல் தலைவர்களையெல்லாம் வந்து அங்கே வரவழைத்து அவங்களுக்கு கூட சில சர்வீஸை அவர் வந்து வழங்கியிருக்காரு. முக்கியமாக அவங்களுக்கு சிறுமிகளை சப்ளை பண்ணியிருக்காரு.
அங்கே போன கஸ்டமரோட லிஸ்டெல்லாம் கூட தற்போது அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட சிக்கி இருக்கு. அதில் வந்து ட்ரம்ப்போட பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு எலோன் மாஸ்க். ஆக ட்ரம்ப் எலோன் மாஸ்க் இவங்களுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிறது இப்படி தான் உச்சத்தை அடைஞ்சிருக்கு. ட்ரம்ப் பற்றின பல ரகசியங்களும் எலோன் மாஸ்க்கு தெரியும். எலோன் மாஸ்க் உலகின் நம்பர் 1 பணக்காரர் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேருக்கும் இடையேயான மோதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமெரிக்க அரசியலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ட்ரம்ப் எலோன் மாஸ்க் இவங்களுக்கு இடையான சண்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.